பெண் தெய்வம் தான் வந்து குலதெய்வமா இருக்காது. சில பேருக்கு ஆண் தெய்வமும் குலதெய்வமா இருக்கும் இல்லையா? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்லை, ஆண் தெய்வம் குலதெய்வமா இருந்தாலும் அவங்களுக்கு பூர்வீகம் பெண் தெய்வமா இருக்கும். ஓ, புரியுதுங்களா? எப்படின்னாக்கா கட்டாயமாக ஆண் தெய்வம் அப்படின்னும் போது பெண் தெய்வம் வந்து காவல் காக்கிற தெய்வமோ, இல்லை வந்து எல்லை தெய்வமோ, இல்லைன்னா அவங்க மூதாதையர்கள் வழிபட்டிருக்கிற தெய்வமோ, அப்போ ஒரு ஆண் தெய்வம் அவங்களுக்கு குலதெய்வமாக காட்டப்பட்டிருந்தாலும் பெண் தெய்வமும் அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கு. தாயை வந்து எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, புண்படுத்துறது, அந்த மாதிரி ஒரே பிள்ளை அவரு, சரிங்களா? தன்னோட அப்பா முன்னாடி அம்மாவை அடித்து புண்படுத்தியிருக்காங்க. நான் இப்போ அவரோட நிலைமை என்ன தெரியுங்களா? நல்ல வேலை இருந்தும் கால் எடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கால் இல்லை, குஷ்டம் வந்திருக்கு. சொல்லக்கூடாது நம்ம, ஓகே? அது குணமாக்காத நோயாகவே அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கார். ஓகே, நம்மளும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்போதைக்கு அது நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்வேன்னா, நம்மளோட பவர்ஃபுல்லான விஷயம் அவங்களோட சாபங்கள், ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அந்த சாபங்களுக்கு நீங்கள் ஈடாகாதீங்க.